வந்தேன், அவரை வச்சுட்டு வந்தேன், என்னமோ தெரியா, அங்க எத்தனையோ கஸ்டமர்ஸ் வராங்க, என்ன நடக்குதோ தெரியா, அதுதான் சிந்தனை. அங்க துவாவும் இல்ல, சுன்னத்தும் இல்ல, ஓடிடுறார். சகோதரர்களே, சீசன் வந்திருக்குது, இவர் ஓடுறார் கடைக்கு, கொஞ்சம் நேரம் கொடுக்க தயார் இல்லையா? சகோதரர்களே, ஃபர்லு தொழுகைக்கு முன்னால பின்னால் இருக்கிற சுன்னத்து தொழுகையுடைய பெருமதியை பாருங்களேன். நாங்க எத்தனை பேர் சரியாக தொழுகிறோம்? இந்த மாதத்திலேயாவது தொழுது பழகுற இல்லையா? ஏன்? அல்லாஹ் அமல்களுடைய ட்ரைனிங், அமல்களுடைய பயிற்சிக்காகத்தான் ரமலான தந்திருக்கிறான். ஹதீஸ்ல வருகிறது, மன் ஸல்லா ஃபீ குல்லி யௌமின் வ லைலத்தின் 12 ரக்அத்தன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. ஒவ்வொரு நாளும் ஃபர்லு தொழுகைக்கு முன்னால பின்னால இருக்கிற 12 ரக்அத்துகள், ஒவ்வொரு தொழுகையிலே முன்னால பின்னால இருக்கிற சுன்னத்தான 12 ரக்காத்துகளை யார் நியமமாக தொழுது வருவாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்து மாளிகையை கொடுப்பான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, உலகத்துல ஒரு மாளிகை கட்ட என்ன ஒரு 2 பேச்சஸ்ல, ஒரு 5 பேச்சஸ்ல ஒரு வீடு கட்ட படுற பாடு, அதுக்கு என்ஜினியரை பிடிச்சி அவனுக்கு ஆயிரக்கணக்கு கொடுத்து மெப்பெடுத்து சிமிந்தி தேடி பாஸ் தேடி சகோதரர்கள் எவ்வளவு சிரமப்படுறோம். 12 ரக்காத் சுன்னத்து தொழுக அல்லாஹ் சொர்க்கத்திலே மாளிகையை தருகிறான். அது துன்யாவுடைய மாளிகை போல அல்ல சகோதரர்களே. சுப்ஹானல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, அதுல ஒரு கல்லு தங்கம், ஒரு கல்லு வெள்ளி, அல்லது தங்கம் தங்கமாக இருக்கும் அந்த பில்டிங், அந்த மாளிகை. அதிலே பூசி இருக்கக்கூடிய பதாம, அதுல பூசி இருக்கக்கூடிய சாந்து, கஸ்தூரி, அந்த சொர்க்கத்து மாளிகையின் முற்றத்தில் இருக்கக்கூடிய கற்கள் சகோதரர்களே, அது மரகதம் மாணிக்கம் என்றார்கள். எப்படி நம்ம முத்தத்துல மாணிக்கம் இருந்தா எத்தனையோ மாணிக்க யாவர் இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, சொர்க்கத்துடைய மாளிகையினுடைய முற்றத்தில் இருக்கக்கூடிய கற்கள் மாணிக்கம், மரகதம். சொர்க்கத்து மாளிகையின் முற்றத்திலே அழகுக்காக வைத்திருக்கின்ற பூஞ்செடிகள் குங்கும மரங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மருந்து கடைக்கு போயிட்டு பாருங்களேன், குங்குமம் எவ்வளவுன்னு கேளுங்களேன் சகோதரர்களே. சின்ன குப்பில ஒரு குங்குமம் சொல்லுவா, ஒரிஜினல் குங்குமம் ஆயிரக்கணக்காச்சு சகோதரர்களே. அவ்வளவு சொர்க்கத்தில் அல்லாஹ் உல்லாச வாழ்வு நமக்கு வச்சிருக்கிறான். யாருக்கு? தக்வாதாரிகளுக்கு, அமல்களுக்காக தன்னை பழக்கி வாழ்க்கையில ஈமானை வளர்த்தவர்களுக்கு. நோன்பு அதுக்குத்தான் தந்திருக்கிறான்ப்பா. நோன்பு அல்லாஹ் தந்தது. இன்றைக்கு அநேகமான வாலிபர்களை பார்த்தா ரமலானுடைய காலத்துல டிவியோட, டெக்கோட, அங்க இன்டர்நெட்டோட சகோதரர்களே, கேரம்போர்டோட, டாம் பலகையோட, பீச்சோரத்துல, பஜார்ல மோசமான பேச்சு, மோசமான பார்வை, நல்ல ஈமான் வளரும் சகோதரர்களே. நபி அவங்க சொன்னாங்க, இந்த நோன்பு கோது, பார்வை நல்லதில்ல, பேச்சு நல்லதில்ல, கேள்வி நல்லதில்ல. எந்த நேரமும் டிவிக்கு முன்னால சகோதரர்களே வீடுகள்ல குர்ஆனுடைய பாக்கியம் இல்ல, குர்ஆனை ஓதுறாங்கல்ல, அந்த நோன்புல அர்த்தமே இல்ல. இவர் பசித்திருந்ததும் தாகித்திருந்ததும் மட்டும் தாண்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அதனாலதான் அல்லாஹ் எங்களை பசியில போடுறதுக்கு எல்லாம் நோன்பை தந்திருக்கிறான். எங்களுடைய தக்வாவை வளர்க்கிறதுக்காக, ஈமான வளர்க்கிறதுக்காக. அது மட்டுமல்ல, எங்களுக்கு பெரிய ஒரு ஆரோக்கியத்தை நோன்புல வச்சிருக்கிறார். நபி அவங்க சொன்னாங்க, சூமு தஸிஹு, நோன்பு பிடிங்க, உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். சகோதரர்களே, நோன்புல ஆரோக்கியம் இருக்குது. எத்தனையோ நோய்களுக்கு மருந்தாக அல்லாஹ் இந்த நோன்பு அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அதனால முடிந்த அளவு நாங்க அமல்களுக்கு கொஞ்சம் கால நேரம் எடுக்கணும். பாருங்க, 12 ரக்காத் சுன்னத்துண்டா லுஹருக்கு முன்னால ஒரு 2 ரக்காத் சகோதரர்களே, அதே மாதிரி மக்ரிபுக்கு பின்னால 2 ரக்காத், இஷாவுக்கு பின்னால ஒரு 2 ரக்காத், சுபஹுக்கு முன்னால ஒரு 2 ரக்காத். சுபஹருடைய முன்னே சுன்னத், ஆக முக்கியமான சுன்னத். அநேகமானவங்க சஹர் சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க, ஃபர்லும் இல்லா போகும். சகோதரர்களே, சுபஹுடைய முன்னைய சுன்னத்தை நபி அவங்க வீட்டுல நேரத்தோட எழும்புவாங்க, தஹஜ்ஜத் தொழுவாங்க. அதான் சத்தம் கேட்டா வீட்டுக்குள்ளேயே சுபஹுடைய சுன்னத்தை தொழுதுட்டு இமாம் ஜமாத்துக்காக மஸ்ஜிதுக்கு வருவாங்க. ஏன்? நபி அவங்க சொன்னாங்க, உங்களோட தொழுகைகள்ல சிலத ஃபர்லே அல்ல, சில தொழுகைகளை வீட்டிலையும் ஆக்கிக் கொள்ளுங்க. ஏண்டா அதுக்கு பெரிய ஒரு பரக்கத் இருக்குது. வீட்டுக்குள்ளேயும் தொழுதுவாங்க, தஹஜ்ஜத் தொழுக, சில சுன்னத்தான தொழுகைகள். லா தஜஅலு புயூத்தகும் கல் மகாபிர், ஒரு ஹதீஸ்ல வருகிறது, உங்களோட வீடுகளை நீங்க புதைகுழிகள், கபர்கள் மாதிரி ஆக்கிக் கொள்ள வேண்டாம். உங்களோட வீடுகளை நீங்க பாலடைஞ்ச வீடுகள் மாதிரி ஆக்கிக் கொள்ள வேண்டாம் தான் சகோதரர்களே. அதனால அமல்களுக்குரிய சீசனாக, பருவ காலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய காலத்தை தந்திருக்கிறான். சகோதரர்களே, முடிஞ்ச அளவு அமல்கள் எங்களை ஈடுபடுத்தி இஹ்லாஸோட நாங்க எங்களோட ஈமான வளர்க்கறதுக்காக முயற்சி எடுக்கணும். ஏன்? நாங்க இதை சரியா பயன்படுத்திட்டோம் சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் எங்கட மௌத்துக்கு பின்னால நாங்க பயப்பட தேவையில்லை. ஏண்டா பாருங்க, உலகத்துல சும்மா இது மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் வீணாக்கிட்டு ஒரு அமலும் செய்யல, எவ்வளோ சொன்னாலும் செவிடன் காதுல
சங்கூதுற மாதிரி. இன்னைக்கு சிலர் கேட்கிறாங்களே, என்ன நீங்க சொர்க்கம்ன்றீங்க, நரகம்ன்றீங்க, கபருன்றீங்க. இது இன்டர்நெட் யுகம். யாரு கண்டுபிடிச்சது? கபரை தோண்டி பார்த்தாலும் கபருடைய வாழ்க்கை வழங்குதும் இல்ல, கபருடைய சுகம் வழங்குதும் இல்ல. நரகம் சொர்க்கம் எந்த விஞ்ஞானி கண்டுபிடிச்சது? சகோதரர்களே, இது சயின்ஸால விஞ்ஞானத்தால கண்டுபிடிக்கிறது அல்ல. யாராலும் பொய்யாக்கவும் மேலாது. அல்லாஹ் நிச்சயமாக இவைகள் எல்லாம் வச்சிருக்கிறான். சகோதரர்களே, இது இஸ்லாத்துடைய அடிப்படை விஷயம். நாங்க நம்பணும், பயப்படணும். ஏன்? மௌத்துடைய நேரம் வந்துட்டா ஒவ்வொரு நபரும் உணரத்தான் போறாங்க. எந்த மலக்க உலகத்துல இப்ப காண இல்லாதோ மலக்கல் மௌத்த கண்ணால காண போறார். நரகத்துடைய சொர்க்கத்துடைய காட்சிகள் முன்னால தெரிய போகுது. அப்ப சொல்லுவார், ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அஅமலு ஸாலிஹன் வ அகும் மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்ன திருப்பி அனுப்பு. யா அல்லாஹ், என்ன திருப்பி அனுப்பு. நான் உலகத்துல வாழ்க்கையை வீணாக்கிட்டேன், நான் நல்லமல் செஞ்சுட்டு வாரேன். யா அல்லாஹ், என்ன உலகத்துக்கு திருப்பி அனுப்புண்டு மௌத்துடைய நேரத்துல மன்றாடுவான். சகோதரர்களே, அந்த மௌத்துடைய நேரம் சாதாரண நேரமா? சுப்ஹானல்லாஹ், சிந்திச்சு பாருங்களேன். ஹதீஸ்ல வருகிறது, மௌத்துடைய நேரம் நபி அவர்களுடைய சக்ராத்துடைய நிலைமைய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் போகின்ற, அந்த உயிர் பிரிகின்ற முபாரக்கான நபி அவங்களோட ரூஹ் போகின்ற அந்த கட்டத்தை அவங்களோட மனைவி சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபி அவர்களுடைய ரூஹ் உடம்பிலிருந்து பிரியறதுக்கு அந்த கொஞ்சம் முந்தியுள்ள நேரத்துல நான் நபி அவர்களை பார்க்கிறேன். சந்திரனை போன்ற நபி அவர்களுடைய முகம் வாடி போய்விட்டது. என்னுடைய மடியிலே தான் நபி அவர்கள் தலை வைத்திருந்தார்கள். பக்கத்திலே நபி அவர்களுக்கு பக்கத்திலே ஒரு தண்ணீர் கோப்பை இருந்தது. அந்த தண்ணீர் கோப்பைக்குள்ளே அடிக்கடி நபி அவர்கள் கைய போடுவாங்க. அடிக்கடி கைய போட்டு தன்னுடைய முகத்துல, சகோதரர்களே, அந்த தண்ணி எடுத்து முகத்துல நனைச்சு கொள்ளுவாங்க. முகத்தை நனைத்துக் கொள்ளுவார்கள். சொல்லுவாங்க, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தினர்களுடைய, என்னுடைய சமுதாயத்தினர்களுடைய மௌத்துடைய நேரத்தை யா அல்லாஹ் லேசாக்குவாயாக என்று நபி அவர்கள் துஆ செய்து கொண்டே இருந்தார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற ஹதீஸ். சகோதரர்களே, நாங்க பார்க்கிறோம் சஹீஹான கிரந்தங்கள்ல. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இவ்வளவு கஷ்டமான நேரம் நபி அவங்க சொல்றாங்க, ஒரு கூரிய ஆயுதத்தால், ஒரு கூரிய வாளினால் ஒரு மனிதனை 1000 தடவைகள் துண்டு துண்டாக வெட்டினால், சகோதரர்களே, பிளேட்டால கொஞ்சம் வெட்டுப்பட்டாலே எங்களுக்கு தாங்க இயலாது. 1000 தடவைகள் துண்டு துண்டாக ஒரு மனிதனை அறிஞ்சா எப்படி கஷ்டமாக இருக்குமோ, இதைவிட கஷ்டமானது மௌத்துடைய நேரம் என்ற ஹதீஸ்ல வந்திருக்கு. சகோதரர்களே, இந்த நேரத்துல மனிதன் எல்லாத்தையும் பார்ப்பான். எல்லா விஷயங்களும் மலக்கல் மௌத்த பார்ப்பான், சொர்க்கத்துடைய காட்சியை காணுவான். சகோதரர்களே, இப்படி அங்கே பயங்கரமான நிகழ்ச்சிகளை முன்னால காணுவான். அப்பதான் சொல்லுவான், யா அல்லாஹ், என்ன உலகத்துக்கு திருப்பி அனுப்பு. நான் நினைச்சிருந்தேன் இதெல்லாம் கட்டு கதைகளாயிருக்கும், இதெல்லாம் பொய்யாயிருக்கும், இதெல்லாம் ஆழ பயங்காற்ற சொல்றதாயிருக்கும். சகோதரர்களே, எத்தனையோ நல்லவர்களுடைய மௌத்தை நாங்கள் பார்க்கிறோம் சிரிச்சு கொண்டு. சகோதரர்களே, சிரிச்சது மட்டுமல்ல, நாம் அண்மையில கூட ஒரு ஜனாசாவை கேள்விப்பட்டேன். சகோதரர்களே, எல்லாரும் சொல்றத அது ஒரு நம்பிக்கையான செய்தி. ஹாஸ்பிட்டல்ல அந்த நபர், சாலிகான மனிதர், ஹாஸ்பிட்டல்ல வைத்தியசாலையில அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார். மௌத்துடைய நேரம் வந்ததோட சிரிச்சு கொண்டு அங்க டாக்டர்மார் கூட ஆச்சரியப்படுறாங்க. அவர் சொல்றார், விலகுங்க விலகுங்க, மலக்குமார்கள் வாராங்க. அவர் கைய கொடுக்கிறார், முசாபஹா நடக்குது. சகோதரர்களே, யாரோடையோ அவர் முசாபஹா செய்றார், பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியல. சகோதரர்களே, யாரோ எனக்கு ஒரு கப்ல தேன் தாராங்க, ஒரு கப்ல பால் தாராங்க என்று சொல்லிக்கொண்டே, கலிமாவை சப்தமிட்டு சொல்லிக்கொண்டே வைத்தியசாலையில உயிர் போகிறது. அந்த நபருடைய உயிர் ரூஹு போகிறது. சகோதரர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம். இது மாதிரி மௌத்து எல்லாருக்கும் அமையணும். சகோதரர்களே, இது எப்ப அமையும்? எங்கட உள்ளத்துல ஈமானுடைய பக்குவம் வந்துட்டா, அல்லாஹ்வுடைய பயம் வந்துட்டா. கண்ணியமான சகோதரர்களே, எனவே மௌத்துடைய நேரம் அவ்வளவு கஷ்டமான நேரம். அதனால மௌத்துடைய நேரத்துல மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அஅமலு ஸாலிஹா. யா அல்லாஹ், நான் சாலிஹான அமல் செஞ்சிட்டு வாரேன், நான் உலகத்துல கால நேரத்தை வீணாக்கிட்டேன், என்ன திருப்பி அனுப்பு யா அல்லாஹ் என்று மனிதன் அல்லாஹ்விடத்துல மன்றாடுவான். ஆனா சகோதரர்களே, அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கும் கொடுக்க மாட்டான். எனவே யார் உலகத்துல ஈமானோட வாழ்ந்துட்டாங்களோ, மலக்குமார்கள் என்ன சொல்லுவாங்க, நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা. சக்ராத் ஹால்ல இருக்கிற அந்த மனிதனை பார்த்து மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், நாங்க தான் உண்ட கூட்டாளிகள், ஏப்பா பயப்படுறாய்? சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, மலக்குமார்கள் இப்படி சொல்லும் பொழுது அந்த மனிதர் சிரிக்க மாட்டாரா?
அங்க எவ்வளோ எங்களோட உறவினர்கள் சூழ அழைப்பாங்க, டாக்டரும் இருப்பார். நாங்க எல்லாம் டாக்டர் சொல்லுவோம், என் வாப்பா தான் இது, என் உம்மா தான் இது, என் பிரதர் தான் இது, எப்படியாவது காப்பாத்துங்களே, எப்படியாவது மருந்து கொடுங்களே, பாருங்களே கஷ்டப்படுறார். சகோதரர்களே, அந்த டாக்டரும் கடைசிக்கு என்ன சொல்லுவார்? உங்களோட அல்லாட்ட கேட்டுக்கொள்ளுவோம், எங்களால செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் செஞ்சிட்டோம், இதுக்கு எங்களால ஏலாது, உங்களோட கடவுள்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி முஸ்லீம் அல்லாத ஒரு டாக்டரா இருந்தாலும் சொல்லுவார். சகோதரர்களே, சொல்றத நாம பாக்குறோம். மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், இந்த மௌத்துடைய நிலைமையில இருக்கிற மனிதர்கிட்ட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மலக்குமார்கள் வந்து சொல்லுவாங்க, பயப்படாதப்பா, நீ கபருக்கு பயப்படுறியா, மஹ்சருக்கு பயப்படுறியா, சிராத்துக்கு பயப்படுறியா, அதுக்கும் பயப்படாதே. சரி, உன்ட பிள்ளைகளை விட்டுட்டு போறாய், உன்ட கடையை விட்டுட்டு போறாய், உன்ட மனைவியை விட்டுட்டு போறாய், அதுக்கும் பயப்படுறாயா? அவங்க எல்லாம் பாழாயிருவாங்க, என்ன நடக்குமோ ஒரு கவலையும் உனக்கு தேவையில்லை. நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, துன்யாலையும் ஆখিরাலையும், இவ்வுலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் நாங்க தான் உன்னுடைய நண்பர்கள், நாங்க உன்னோட இருப்போம் என்று மலக்குமார்கள் சொல்றதா இருந்தா, சுப்ஹானல்லாஹ், மௌத்துடைய நிலைமையில் இருக்கிற மனிதர் சிரிக்காமையா இருப்பாரு, சந்தோஷம் வராமலா இருக்கும். யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? உலகத்துல ஈமானோட வாழ்ந்தவர்களுக்கு, அமல்களோட வாழ்ந்தவர்களுக்கு. சகோதரர்களே, அதனால இந்த நோன்பு, இந்த குர்ஆன், சுப்ஹானல்லாஹ், அப்படி இப்படி சாமான் அல்ல. எங்கட பிள்ளைகள் செய்யாத வேலை இந்த நோன்பு செய்ய போகிறது. எங்கட பிள்ளைகள் செய்யாத வேலையை இந்த குர்ஆன் கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு செய்ய போகிறது. சகோதரர்களே, ஹதீஸ்ல வருகிறது, அஸ்ஸியாமு வல் குர்ஆன் யஸ்ஃபஆனு லில் அப்தி யௌமல் கியாமா, இந்த நோன்பும் இந்த குர்ஆனும் அல்லாஹ்விடத்தில் வரும். அல்லாஹ் இந்த நோன்புக்கு ஒரு உருவம் கொடுப்பான். நோன்பு வருமாம், வந்து சொல்லுமாம், ஹதீஸ் நபி அவங்க சொல்றாங்க, யா அல்லாஹ் மனஅத்துஹு தஆம் வ ஷஹவாத், இந்த அடியான நான் இச்சைகளில் இருந்து தடுத்தேன், இவனை நான் பசியிலிருந்து தடுத்தேன், இவனை நான் சாப்பாட்டிலிருந்து தடுத்தேன். யா அல்லாஹ், எனவே இவனுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, இவருடைய பாவங்களை மன்னித்து இவரை சொர்க்கத்துக்கு அனுப்புவாயாக என்று சகோதரர்களே நோன்பு அல்லாஹ்விடத்துல மன்றாடும். அப்ப சிந்திச்சு பாருங்க கண்ணியமான சகோதரர்களே, இது எங்கட பிள்ளைகள் செய்வாங்களா? எங்கட சொத்து செல்வம் செய்யுமா? எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே. குர்ஆன், இன்றைக்கு நாங்க எத்தனை குர்ஆன் ஓதிருக்கிறோம். மௌத்துடைய நேரத்துல எத்தனையோ உலமாக்கள், எத்தனையோ நாதாக்கள், எத்தனையோ இறைநேசர்கள் நான் இவ்வளவு குர்ஆன் ஓதிருக்கிறேன் என்று பெருமைப்பட்டிருக்கிறாங்க. சகோதரர்களே, ரமலான் 19 ஆச்சு, எத்தனை ஜுஸு ஓதிருக்கிறோம். கடையில கெசியர் மேசல உட்கார்ந்துட்டே ஓதலாமே. இன்றைக்கு தான் எல்லாமே ஹேண்ட்போனுக்குள்ளே, இன்றைக்கு அதாவது சகோதரர்களே அனமனம் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஹேண்ட்போனுக்குள்ள ஒரு குர்ஆனை போட்டு வச்சிருந்தாலே மாஷா அல்லாஹ், சகோதரர்களே சேரில் இருந்து ஓதிக்கொண்டிருக்கலாமே, வீட்டுக்குள்ள இருந்து ஓதிக்கொண்டிருக்காம, பஸ்ஸில் இருந்து ஓதிக்கொண்டிருக்கலாமே. அல்லாஹ் எப்படி லேசாக்கி தந்திருக்கிறான். ஆனா இந்த ஹேண்ட்போனையும் இந்த இன்டர்நெட்டையும் எதுக்கு பாவிக்கிறாங்க? குர்ஆனுக்கு பாவிக்கிறாங்களா? ஹதீஸுக்கு பாவிக்கிறாங்களா? இஸ்லாத்துக்கு பாவிக்கிறாங்களா? எல்லாம் ஊத்த பலாய். சகோதரர்களே, இன்றைக்கு நல்ல யஹூதி நசாராக்கள் நல்லா விளங்கி வச்சிருக்கிறாங்க. உலகத்துல ஒரு ஜாதி மிருகத்தனமான, உலகத்துல சோசியல் சொல்றாங்களே சகோதரர்களே, யாரோடையும் பேசலும், எந்த பெண்ணோடையும் பேசலும், ஜினா செய்யலும். அப்படி சகோதரர்களே, ஜினாவ பெண்களோட சர்வசாதாரணமாக நடக்கிறத பாவம் என்று நினைக்கிறாங்க இல்ல அவங்க. அதனால இஸ்லாம் தடை செஞ்சிருக்கிறது அவங்களுக்கு பெரிய ஒரு பாரம். இஸ்லாம் இப்படி எல்லாம் தடை செஞ்சிருக்கிறதே, அதனால முஸ்லிம்களை குழப்பணும், அவங்களோட ஈமானிய உணர்வை இல்லாமக்கணும், சகஜமாக பெண்களோட பேசுற நிலைமைய, விபச்சாரத்தை குற்ற செயல் சொல்லலாம், அது மனித உரிமை, எந்த பெண்ணோடும் எப்படி நடக்கணும் என்றதுக்காக இப்படியான ஒரு நிலைமையை உலகத்தில் ஏற்படுத்தணும்ன்றதுக்காக இன்றைக்கு இன்டர்நெட்ல, டிவியில வெக்கம் கெட்ட அருவருப்பான மோசமான சேனல்களை பரத்துறாங்க. சகோதரர்களே, விசேஷமா ரமலான்ல நல்லா பாருங்க, நல்ல ஒரு இஸ்லாமிக் அட்ரஸ் ஒன்று எடுத்து நாங்க இன்டர்நெட்ல அடிச்சா வாரது கஷ்டம். ஒரு அருவருப்பான அட்ரஸ் அடிங்க உடனே வந்துரும். சகோதரர்களே, அவ்வளவு வேகமாக சேனல் பரவி கொண்டிருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, இதெல்லாம் ஏன்? முஸ்லிம்களை குழப்புறதுக்காக. உலகத்துல இஸ்லாத்துடைய கருத்துக்கள் அவங்களுக்கு ஜீரணிக்கதில்லை, அவங்களுக்கு விருப்பம் இல்ல. சகோதரர்களே, ஜினாவா பாவம் இல்லைன்றாங்களே, அது மனித உரிமைன்றாங்களே. இன்னைக்கு எய்ட்ஸ் ஆளுக்கால் பரவி கொண்டிருக்கிறது. நல்லா தெரியும், தவறான பாலியல் நடவடிக்கை தான் எய்ட்ஸுக்கு காரணம். என்ன சொல்றாங்க? எய்ட்ஸ் கிருமி வராம செஞ்சு கொள்ளலாம், அதற்குரிய மாற்று மருந்து இருக்குது. ஜினா செய்யாதீங்க, திருமணம் செய்யுங்க சொல்றாங்களா? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? திருமணம் செய்யுங்க, ஜினாவ
ஜினாவை விட்டுடுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா தக்ரபு ஸினா, ஜினாவின் பக்கம் நெருங்கவும் வேணாம். இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வஸாஅ சபீலா, அது ஒரு அருவருப்பான ஒரு வழிமுறை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஏன் சகோதரர்களே, நபி அவங்க சொன்னது இன்டர்நெட் காலத்திலே அல்ல. இன்றைக்கு இன்டர்நெட் காலத்துல சொல்றான், எய்ட்ஸ் பரவுறதுக்கு முக்கிய காரணம் தவறான பாலியல் நடவடிக்கை. நபி அவங்க சொன்னாங்க, லம் தல்ஹரில் ஃபாஹிஷா ஃபீ கௌமின் ஹத்தா யுலினு பிஹா இல்லா ஃபஷா ஃபீஹிமுல் அவ்ஜா அல்லதி லம் தகுன் ஃபீ அஸ்லாஃபிஹிம். எந்த கூட்டத்துல, எந்த ஊர்ல, எந்த நாட்டுல, எந்த பிரதேசத்துல விபச்சாரம், தவறான